அடி தடி மூக்கு உடம்படைஞ்சி ரத்தம் சொல்லிட்டு தமிழா தமிழா பாண்டியன்னு முக்தார். அப்புறம் வந்து இலங்கையில் ஒரு படம் டைரக்ட் பண்ண ஒருத்தர். அது 3 பேரையும் உட்கார வச்சு ஒரு விவாதம் வந்து விபரீதத்தில் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங்கை போட்டு அங்கே அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. சும்மா ஒரு ஸ்டண்ட் மட்டும் பண்ணாங்க. அப்படி ஒரு ஹெட்டிங்கு. அந்த ஹெட்டிங்கை போட்டு 3.6 லட்சம் வியூஸு. பாருங்க எப்படி இருக்கு கதை. அங்கே நடக்காத ஒன்று, ஒன்றுமே இல்லாத ஒன்று. நான் எப்போ என்ன சொன்னனோ அதுதான் இப்போ இவங்க வந்து வாயில் சொல்கிறாங்க. எப்போவோ நான் சொன்னேன், இவர் தமிழ்னு சீமான் வந்து மாரடைச்சிக்கு அப்படியே அடிச்சுக்கிறாருல்ல. அப்போ தமிழர்னா எந்த தமிழர்? இலங்கை தமிழரா, நம்ம மெட்ராஸ் தமிழா, திருநெல்வேலி தமிழா, திருச்சி தமிழா? நம்ம தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ தமிழ் இருக்கு. சுயநலம். அப்போ தமிழர்னு மாரடைச்சிக்கிறது வந்து அந்த சுயநல போக்கோடு தான் நடந்துக்கிறதுக்காக அந்த இது. ஆனால் நான் இப்போன்னு இல்லை, எப்போ ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வருஷக்கணக்காக முன்னாடியிலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை இப்போ தான் இவங்க வாயால் இவங்க சொல்கிறாங்க. எப்போ நம்ம நாடு வந்து இலங்கையும் இந்தியாவும் எப்போ பிரிஞ்சுதோ, பிரிஞ்சப்போ கடல் பிரியும் போது அங்கே போயிட்டாங்க சில தமிழர்கள். அப்போ அந்த மண்ணை சேர்ந்தவங்க அந்த தமிழர்கள். அப்போ இந்திய மண்ணை சேர்ந்தவர்கள் இந்த தமிழர்கள். தமிழ் அங்கே போனவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க. ஆனால் இப்போ இவங்க வாயால் இவங்க சொல்கிறாங்க. அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், அவங்க இலங்கை தமிழர்கள், இந்திய தமிழர்கள், இங்கே இருக்கிறவங்க இந்திய தமிழர்கள். ஆனால் இலங்கை தமிழர்கள் ஓடி வந்தவங்களுக்கு நாம் அடைக்கலம் கொடுத்தோம், அவங்க வாழறதுக்கு வழி விட்டோம். எல்லா இதுலேயும் துறையிலும் அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க, பிழைக்கிறாங்க. அவங்களுக்கு அடைக்கலம். நம்ம தமிழ்நாடு, இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் மாதிரி ஒரு உதவி மனப்பான்மை, ஈவு இறக்கம் பார்க்குறவங்க, அடுத்தவங்க கஷ்டத்தை உணர்ந்து செயல்படுறவங்க, உதவி மனப்பான்மையோடு இருக்கிறவங்க எந்த நாட்டிலையும் கிடையாது. உலகத்திலேயே இந்த மாதிரியான இதில் எங்கேயுமே கிடையாது. அப்படி ஆனால் அப்படியெல்லாம் உதவி செஞ்சுட்டு ஏமாறுறவங்களும் நம்ம நாட்டு மக்கள் தான். உதவி தானே செஞ்சோம், அவங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வழியை விட்டோம். எல்லா துறையிலும் அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. மீடியாவில் கூட அவங்க எவ்வளவோ எத்தனை சேனல் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. டப்பிங் வாய்ஸ்லேருந்து செய்கிறாங்க. எல்லாத்துலேயுமே இங்கே நிறைய கடைங்க, வலசரவாக்கத்தில் நிறைய கடைங்க அவங்க வச்சுக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டு சம்மந்தமானவங்க வெளிநாட்டில் அங்கங்கே ஜெர்மனியில், லண்டனில், ஆஸ்திரேலியா, எல்லா ஊர்லேயும் அங்கங்கே இருப்பாங்க. இங்கே இவங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம தான் நான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம், வாழறதுக்கு வழியை விட்டோம். ஆனால் அவங்கெல்லாம் மறந்து போயிட்டாங்க. நமக்கு தோதுவாக, நம்ம தமிழர்களுக்கு இங்கே தோதுவாக இருக்க வேண்டியது அவங்களும் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு சீமானை தலைமை வகிக்கிறாரு. சீமானுக்கு ஜால்ரா அடிக்கிற வேலை தான் அவங்க வேலையாக இருக்குது. நம்மளுக்கு இவங்க அடைக்கலம் கொடுத்தாங்களேன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க நம்ம மேலே ஒரு இது காட்டணும். அதுதான் வந்து அவங்களுக்குள்ள இல்லை. ஒரு பிரிவினையை வந்து சீமானுடைய பேச்சில் ஒரு நான்ன்ற ஒரு அகம்பாவம் தான் மிஸ்டேக்கு. பேச்சு திறமை இருக்குது, என்ன பிரயோஜனம்? அந்த அந்த பேச்சு திறமையை வந்து நல்லதுக்கு உபயோகப்படுத்தணும். நல்லதுக்கு உபயோகப்படுத்தாமல் ஒரு பிரிவினையை உண்டாக்குற மாதிரி ஆகும்போது அவருக்கே இப்போ ஒரு அரசியலுன்னா ஃபஸ்ட்லேருந்தே நான் சொல்லுவேன், அரசியலுன்னா அவங்களுடைய சந்தோஷத்தை இழந்துருவாங்க. அரசியலில் நுழைஞ்சா அவங்க அவங்களுக்குன்னு இருக்கிற சந்தோஷம் ஃபஸ்ட்டு போயிடும். ரெண்டாவது ரொம்ப யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு ஆகிடும், டென்ஷன் அதிகமாகிடும். அவருக்கு சீமானுக்கு மூஞ்சியில் கலையே இல்லை.
தலைமுடியெல்லாம் கொட்டி போச்சு. இப்போது தலைமுடி கொட்டி போச்சு, மூஞ்சி ரொம்ப அந்த ஆக்ரோஷம், அந்த கோபம் அதெல்லாம் வெளிப்படுத்தி தொண்டை கட்டிக்கிட்டு மூஞ்செல்லாம் முதல்ல இருந்த சீமான் மாதிரி கிடையாது. மூஞ்சியில் சதையே கிடையாது, மொத்தம் கரைஞ்சி போச்சு. திரள் நிதின்னு அது நிதியை வந்து சேர்ந்ததுனால அவர் கெட்டப்பு சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ மாதிரி இருந்தால் அவருக்கு இந்த மாதிரி காரு பங்களா எங்களா ஒரு பெரிய ஆடம்பரமாக பின்னாடி ஒரு கூட்டம், ஜாலரை அடிக்கிற கூட்டம் இதெல்லாம் இருந்திருக்காது. இது ஒன்று தான் அவருக்கு மிச்சமாச்சு. ஆனால் நிம்மதி இல்லை, நிம்மதியை இழந்துட்டார். காரு பங்களா வசதிகள் மட்டும் பெருகி இருக்கு. வசதிகள் பெருகினா நிம்மதியை இழந்தால் என்ன பிரயோஜனம்? எப்போ இந்த தலைவர்களை, இறந்த தலைவர்களை எடுத்து கிழிச்சு ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சிட்ட மாதிரி நினச்சி அதை வந்து அம்பலப்படுத்தி மக்களில் பரப்ப தொடங்கினாரோ அப்போவே அவருக்கு எல்லாம் போச்சு. மற்றவங்க யாருமே அதுக்கு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஜட்ஜஸ்லேருந்து எல்லாம் ஜட்ஜஸ் கையில் எல்லாம் ஃபோன் இருக்கும். ஃபோன் இல்லாதவங்க இப்போ இந்த காலத்தில் யாருமே கிடையாது. மனுஷங்க எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கும், அதில் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. அப்போது இவர் சாடும்போது கலைஞரை திட்டினாலும், அண்ணாதுரையை திட்டினாலும், பெரியாரை திட்டினாலும் அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த பிரச்சனை பார்த்துக்கிட்டு கம்முன்னு வாய் திறக்காமல் சும்மா இருந்தவங்க இப்போ இவர் மேலே கேஸு உருவாகும்போது அந்த கேஸு கோர்ட்டுக்கு தானே வருது. அப்போ இவர் கோர்ட்டுக்கு போனப்போ அங்கே அவங்க நீதிபதிகளே வெளிப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு இப்போ வந்துடுச்சு. அப்போ இன்னும் இருக்கிற பிரச்சனை எவ்வளோ கேஸ் இருக்கும் சீமான் மேலே. எல்லாம் கேஸும் ஒவ்வொரு ஊரில் அங்கே இங்கே அலைஞ்சி கிழிஞ்சி, அதனால தான் தலைமுடியும் கொட்டி போச்சு, மூஞ்சி விகாரமாகி போச்சு, தொண்டை கட்டிக்கிச்சு. அவர் ரொம்ப பழைய நிலைமையில் இல்லை. அப்படி இருந்து என்ன சத்தம் போட்டு என்ன சொல்லி என்ன இருந்தாலும் அவருக்கு பாதிப்பு தான். இப்போ நாடு வந்து பிரியும் போது தான் இலங்கை அந்த கடல் அந்த பக்கம் போயிடுச்சு, நம்ம கடல் இந்த பக்கம் வந்து 18 கிலோமீட்டர் தான் அந்த கடைசியில் அந்த இதில் இருந்து. கன்னியாகுமரி நான் போய் கன்னியாகுமரின்றேன், ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன்ல, ராமேஸ்வரம் பார்க்கும்போது கரெக்டாக அந்த இங்கேருந்து காட்டுறாங்க, அதாம்மா இலங்கை இது. அந்த அரிச்சல் முனை வரையும் போயிட்டு அங்கேருந்து அந்த இதில் பார்த்து அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் வந்தேன் நான். 2 தடவை போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போ எல்லாம் இது அவ்வளோ கிட்டுக்கு இருக்கிற இது என்னன்னா அவங்க இது அதுக்கு இவங்க வந்து சுமூகமாக அவ்வளோக்கும் பிரபாகர் வந்து மீனவ இனத்தை சேர்ந்தவராம். இப்போ தான் வெளிப்படுறாங்க. அதனால்தான் மீனவர்களுக்கு இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறது. மற்றபடியாக எப்போ பார்த்தாலும் இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குது. என்னடான்னா காரணம் இதெல்லாம். அப்படி சும்மா சண்டை சச்சரவுன்ட்டு பிரிவினையை உண்டாக்கி என்னத்தை சாதிக்க முடியும்? அங்கே அப்படி பண்ணி கடைசியில் எவ்வளோ லட்சக்கணக்கான ஜனம் இழந்துட்டாங்கல்ல. அவங்க குடும்பத்தார் எவ்வளோ பாதிப்பு, குடும்பமாக எவ்வளோ பேர் போயிட்டாங்க, லட்சக்கணக்கான ஜனம் போல். அதுக்கு என்ன காரணம்? போராட்டம் தான். மனுஷங்களில் போராடுற குணத்தை உருவாக்கி விட்டா போராட்டத்தில் இறங்குனா என்ன ஆகும்? கடைசியில் அடுத்தவங்க மேலே பழிய போட்டால் என்ன பிரயோஜனம்? அவங்க அந்த நம்ம நாட்டு மேலேயே, நம்ம உதவி செஞ்ச நாட்டு மேலேயே தலைவர்களை குறை சொல்லிக்கிட்டு அவங்க இப்படி செய்யலை, இவங்க இப்படி செய்யலை. அவங்க என்ன செஞ்சாங்க? எத்தனை பேரை இழக்கிறதுக்கு காரணமாயிட்டாங்க. செஞ்சதெல்லாம் செஞ்சது அவங்க உணர மாட்டாங்க. அடுத்தவங்க மேலே குறைய சொல்லி அடுத்தவங்க மேலே பழிய போட்டு அதனால் என்ன பிரயோஜனம்? அவங்கவுங்க செஞ்ச தவிர அவங்கவுங்க உணரணும். எதுக்காக அத்தனை பேரை இழந்தாங்க, லட்சக்கணக்கான ஜனமை இழந்தாங்கன்னா அதை யோசித்து பார்க்கணும். எங்கே குறை நடந்துச்சுன்னு அடுத்தவங்க மேலே நம்ம நாட்டு மேலே இது பண்ணால் இப்போவாவது சீமான் வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு சும்மா தமிழன் மாரடிச்சுக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. இப்போல்லாம் எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியுது.
இலங்கை தமிழர்களை வச்சுக்கிட்டு என்ன தமிழ் மாரடிச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கம்மி பேர் எல்லாம் வாய் மூடிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் அப்பாவிங்களை போய் சும்மா தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் எங்கேருந்து இதாகும்? இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டு ஆக்கப்பூர்வமாக நாட்டுக்கு என்ன தேவை அதில் இறங்கணும். நாட்டில் பல துறைகள் கெட்டு போயிருக்குல்ல. வலசரவாக்கத்தில் 27 ஏரிங்க இருந்துச்சான். எங்கே ஒரு ஏரி இல்லையேன்றாங்க. போரூர் ஏரி மணல் பரப்பாக நிரம்பிக்கிட்டு வருது. இங்கே இவங்கெல்லாம் இந்த பக்கம் தானே காரில் கீரில் எல்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அது மணல் மேடு எல்லாம் மொத்தத்தையும் போரூர் ஏரியை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி ஏரியாட்டம் இருக்கணும் விஸ்தாரமாக்கி அந்த வேலையை அது மாதிரி வேலைங்களை கவனித்தாலாவது நாட்டு மக்களுக்கு உபயோகப்படும். இல்லைன்னா ஃப்ளாட் போட்டுட்டு போகிறாங்க. எல்லாம் மணல் பரப்பாக வந்தால் என்ன பண்ணுவாங்க? இருக்கிற வேலை ஏறி போனதுக்கு எல்லாம் இடத்த அப்படி இப்படியே ஆக்கி ஏற்கனவே ஆக்கிரமிச்சு ஆனது தான். போயிட்டு தண்ணியில் நின்று போராடி வாங்கினாங்க போரூர் ஏரியை. மறுபடியும் மணல் பரப்பாக ஆகிட்டுருக்கு. பில்டிங்கெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. அதை காப்பாற்ற பாருங்கள். அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக நாட்டு மக்களுக்கு எது தேவையோ அதில் இறங்குனா அப்போ ஜனம் பாராட்டுவாங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டு.